இந்தியா கிளிட்ஸ் ரசிகர்களே வணக்கம். இன்றைக்கி என்ன படம் சார் ரிவ்யூக்கு அப்படின்னு நீங்கள் எம்என் நம்பியார் மாதிரி கையெல்லாம் தடவிந்து என்னை பார்த்து நகைக்கிறது எனக்கு புரியுது. இருங்க நமக்கு இப்போது வர படங்களில் வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி எந்த படம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது அந்த படத்துக்கு ஒரு தடை, இந்த படம் வராது அப்படிங்கிறச்சு அந்த படத்துக்கு ஒரு விடை, திடீர்னு ஒரு ஸ்லாட் கிடைக்குது, அந்த படம் வருது. இப்படி எத்தனை படங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 1 2 3 4 5 5 5 கண்டுபிடிச்சிட்டிங்க என்ன படத்தை பற்றி நான் பேசுகிறேன்னு. 555 555 நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி 555. சார் இது என்ன அப்படின்னு பக்கத்தில் ஒருத்தர் கிட்ட கேட்குறாரு, சார் இது சிகரெட்டை பற்றி ஏதாவது விளம்பரமா சார், 555 வருது அப்படின்னாரு. சரி சார், நானும் இன்றைக்கி தானே முதல் ஷோக்கு வரேன், என்ன கேட்டால் எப்படி அப்படின்னு அவர் கேட்டவுடனே போங்க சார் குறும்பு உங்களுக்கு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீனும் அவர் என்ன கேட்டுன்னு இருக்காரு. நான் யார்கிட்ட கேட்குறது, நானும் யார்கிட்டயே கேட்கணும் இல்லையா, டைரக்டர் சசி கிட்ட தான் நான் கேட்கணும். இந்த படம் 555 உடைய சப்ஜெக்ட் என்னென்னா, இது ஒரு சைக்கோ கேரக்டர் ரொமான்ஸில் பூந்தா எப்படி இருக்கும், ஒருவேளை சிகப்புரஜாக்கள் மாதிரி உங்களுக்கு மைண்டில் வரலாம். போங்க சார், நாங்கள் தான் 30 முன் கற்பனைகள் இப்போ பார்த்தோமே. அதான் சார், ஹீரோ வந்து ஹீரோயினை கட்டிக்கிற மாதிரிலாம் ஒரு இமேஜினேஷனில் பண்ணினே இருப்பார், ஹீரோயினை பின்னாலேன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. ஏய் நான் பின்னால் இருக்கேன், நீ என்ன முன்னால் கட்டிக்கிற அப்படின்ற மாதிரி பின்னால் நைஸாக அப்படி சிரிப்பாங்க. அதில் வந்து ஹாலுசினேஷன், அப்புறம் அம்னீஷியா, டெல்யூஷன், மோட்டிவேஷ்னல் டெல்யூஷன், அப்படி பல விதமான வியாதிகள்லாம் பேர்லாம் சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு லவ்வில். அந்த மாதிரி வியாதி பேர் லவ்வில் வந்து அந்த ஹீரோ எப்படி மாட்டிக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு கதை இது. 555ல் ஒரு ஹீரோ வந்து ஒரு லவ்வில் இருக்கார். பட் படம் ஆரம்பிக்கும் போது பயங்கரமான ஒரு ஆக்சிடெண்ட்டில் இந்த கான்செப்ட் தோணிச்சா அப்படின்னு கேட்கலாம். பட் இல்லை, ஆக்சிடெண்ட்டில் ஆரம்பிக்குது. அந்த ஆக்சிடெண்ட்டுக்கான காரணம் என்ன, இவருக்கு என்ன பிரச்சனை, ஏன் திடீர்னு ஒரு வாய் பேசவே மாட்டேன்றார், இவர் சுற்றி இருக்கிறவங்களாம் இவருக்கு உதவுறாங்களா இல்லை இவருக்கு எதிரியா என்ன, இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். எனக்கும் வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 8 ரீலுமே நான் கேள்வி மனசுக்குள்ளே கேட்டுனே தான் இருந்தேன். பட் விடை கிடைக்கவே இல்லையே. அது எந்த ஷோவில் கிடைக்கும்னு தெரில. மேபி 25வது நாள் கிடைக்கலாம், 50வது நாள் கூட கிடைக்கலாம். பட் டேரக்டருக்கு தான் தெரியும் அதுக்கு என்ன விடைன்னு. இங்கே ஒரு சின்ன சேஞ்சு, சந்தானம் மிஸ் பிரதர், அங்கே ஒரு சின்ன சஸ்பென்ஸு, நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது. இது மாதிரி அந்த டைட்டில் என்ன தெரியும், 555 118 ஒரு படத்தில் கூட என்னமோ சொன்னாங்களே, 555 என்ன, அதுக்கு ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. அது கிட்டத்தட்ட இன்டர்வல் ஸ்டேஜில் உங்களுக்கு புரியும். ஸோ இதில் சந்தானம் அண்ணன், பட் இதில் சந்தானம் நிறைய ஜோக்கெலாம் அடிக்கிறார் வழக்கம் போல், எல்லோரும் சிரிக்கிறாங்க. பட் இதில் வந்து சந்தானம் கேரக்டரை வந்து ரொம்ப சீரியஸ் ஆக்கி அதில் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறது மறுபடியும் சஸ்பென்ஸ். ஸோ செகண்ட் ஹாஃபில் இவர் ஏன் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார், உண்மையிலேயே இவருக்கு ஒரு லவர் இருக்காரா இல்லையா, லவர் அந்த லவருக்கு வேறு யாராவது ஒருத்தர் ஆசைப்பட்டாரா, இதற்கான விடைகள் எல்லாமே உங்களுக்கு செகண்ட் ஹாஃபில் கிடைக்குது. இந்த படத்தில் நீங்கள் வந்து ரொம்ப ரசிக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த லவ் ட்ராக்கில், பரத்துடைய லவ் ட்ராக்கில் பரத்துக்கு பயங்கரமான ஒரு அதீத பவர் இருக்குது. அவர் யோகா மூலமாக அவருக்கு ஒரு பவர் வந்திருக்கு. என்னென்ன உங்கள் ஏரியாவில் நடக்குதுன்றது என்னால் இங்கேருந்தே சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி முன்கூட்டியே விஷயங்கள் நான் தெரிஞ்சுட்டு அதெல்லாம் கரெக்டாக அவர் சொல்லினே வர்றார் பார்த்தீங்களா. அந்த ட்ராக் ரொம்ப நல்லா இருக்குது. ஐம் சாரி சார், உங்களுக்கு திடீர்னு யூத் படம் ஞாபகம் வரலாம். நான் என்ன நடித்த முதல் படம், அதில் கூட திடீர்னு சுவாமி இஷ்டானந்தா அப்படின்னு விஜய் அப்படி கை நீட்டினா டக்குன்னு ஒரு தொப்பி வந்து விழும், ஒரு ஸ்கூட்டர் சாவி வந்து விழும். ஐயோ யூத் மாதிரியே இருக்கேன், நீங்கள் சும்மா நீங்கள் குறைஞ்சினே இருந்தீங்கன்னா அப்புறம் நான் உண்மையை சொல்லிடுவேன். கரெக்டு, யூத் மாதிரியே அந்த இடத்துல வந்து இந்த ஹீரோக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மலைச்சு பார்த்துன்னே இருக்காங்க. எந்த அளவுக்குலாம் மலைச்சு பார்க்குறாங்கன்னா, சாக் பீஸெல்லாம் கடிச்சு சாப்பிட்றாங்க, ஸ்லேட்டெல்லாம் கடிச்சு சாப்பிட்றாங்க. அதெல்லாம் இவர் இங்கேருந்து கரெக்டாக சொல்கிறார். இப்போ நீ என்னென்ன கடிச்சு சாப்பிடுவேன், அடுத்தது என்னென்ன நடக்கும், உங்கள் வீட்டில் எத்தனை தலாணி இருக்குது, அதில் எத்தனை உரை கிழிஞ்சிருக்கு அப்படிங்கிறலாம் கரெக்டாக சொல்கிறார். அந்த அளவுக்கு ஒரு பயங்கர அளவுக்கு ஒரு ரொமான்ஸ் ஒன்று உண்டாகுது பார்த்தீங்களா. அந்த ஃபீச்சர் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு சொன்னேன்னே, செகண்ட் ஹாஃபில் வந்து கம்ப்ளீட்டாக வில்லனுக்கும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றது அந்த பக்கத்தில் போகுது கதை. பட் ஸ்டில் இதில் ரொம்ப முக்கியமாக பாராட்ட வேண்டிய ஒரு சீன் என்ன சீன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஹீரோயின் கிட்ட ஹீரோ கன்வே பண்ண போகிற லவ், அதையும் அவங்களே கேட்டுடுறாங்க, எனக்கு வரப்போகிற ஹஸ்பண்ட் எப்படி இருப்பாங்க. ஸோ இந்த கேள்வி இவர் வந்து சொல்லி ஆகணும் இல்லையா, நான் தான் அதை சொல்கிறதுக்கு அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன் இருக்குது. என்னென்னா, ஹீரோயினுக்கு ஒரு ஆண்டி இருக்காங்க, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த கிஃப்ட்டை வந்து ரேப் பண்ணி உள்ளே வச்சிடலாம், காரில் வந்து அவர் ஏர்போர்ட் போகிற வழியில் இந்த கிஃப்ட்டு என்ன அப்படின்னு நீ கேளு, அவர் கரெக்டாக சொல்லிட்டாருன்னா சூப்பர் லவ், இல்லைன்னா நோ லவ் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அந்த கிஃப்ட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிறத வந்து என்னன்றதை ஹீரோ அனலைஸ் பண்ணுறாரு பாருங்கள். கிஃப்ட்டு சதுரமாக இருக்குது, ரெக்டாங்குலராக இருக்குது, அதனால் ரவுண்டான ஆப்ஜெக்ட் உள்ளே இருக்க சான்ஸ் இல்லை, அதுவும் சுதரமாக தான் இருக்கும். கொடுத்த ஆண்டி பால்கனிலேருந்து பார்த்தாங்க. ஸோ மேலேருந்து கீழே வர கிஃப்ட்டு கீழேருந்து மேலே போகாது. ஒருவேளை பேராஷூட்டாக இருக்குமா இல்லை பலூனாக இருக்குமா, இல்லையே ரைட் ஹேண்டில் கொடுத்தாங்க, அப்போ லெஃப்ட்டு கை இருக்காது, பொம்மைக்கு தலை இருக்குமா, இல்லை பொம்பளையாக இருக்கும். ஏன்னா எனக்கு பிடிக்காது ஆண்டிக்கும் என்ன பிடிக்காத விஷயத்தை அதில் வச்சுருப்பாங்களோ, இப்படி பயங்கரமாக அனலைஸ் பண்ணுறாரு. கடைசியில் ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு விஷயம் இருக்குது அந்த கிஃப்ட்டில், அதுக்கு ஒரு பயங்கரமான பில்டப். அந்த கிஃப்ட்டுக்கு திடீர்னு ஒரு கை வருது, டுமீல்னு சுடுது, பயங்கரமாக ரத்தம், டக்குன்னு பார்த்தா வேறு யாரும் செத்துருக்காங்க.
ஐயோ இவர் தான் சுட்டாரான்னு பார்த்தா அது அவர் கை இல்லை, இன்னொருத்தர் கை, பின்னால் ஒருத்தரோட கை. இப்படி பயங்கரமான சஸ்பென்ஸ் எலிமெண்ட் நிறைந்த ஒரு செகண்ட் ஹாஃபாக இருக்குது. அதனால் புரியவே இல்லை யார் யாரை சுடுறாங்க, எதுக்கு சுடுறாங்க, என்ன பிரச்சனைன்னு. அதில் ஒருத்தர் வில்லனாக ஒருத்தர் வர்றாரு. வில்லனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. வில்லன் வந்து சின்ன வயசில் வந்து ஒரு லவ் பண்ணி கடைசியில் வந்து அது இந்த ஆனர் கில்லிங் இருப்பார். அந்த ஆனர் கில்லிங்னால அவர் பிரித்ததுனால அவர் வந்து திடீர்னு ஒரு பொண்ணு மேலே மயங்குறாரு. அந்த பொண்ணு யார்கிட்ட மயங்குறாருன்னா தன்னுடைய பழைய லவர் உருவம் அப்படியே இந்த பொண்ணு கிட்டேயும் தெரியுது. அதுதான் நம்ம ஹீரோயின், அதுதான் ஹீரோவில் போயிட்டுருக்காரு. இப்படி பல சின்ன சின்ன நாட்ஸ் உள்ளுக்குள்ளே சஸ்பென்ஸாகவே இருக்குது கடைசி வரைக்கும். அநேகமாக நைட் ஷோவில் தான் தெரியும் நினைக்கிறேன் அதெல்லாம் என்ன விஷயன்றது. ஸோ இப்படி போயிட்டுருக்கு. சந்தானத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணுமே, சந்தானமோட வாய்ஸ் கிராக்ஸ், அவர் அடிக்கிற கமெண்ட்ஸுக்கு எல்லாமே கைத்தட்டுறாங்க. ஆனால் சரித்திரத்திலேயே சந்தானம் நடித்த சரித்திரத்திலேயே முதல் படம் சந்தானத்தை சாவடிச்சிட்டாங்க, வில்லன் கும்பல் சாவடிச்சிட்டாங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்கும். அங்கே ஒரு சஸ்பென்ஸு. எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, அது கடைசியில் சந்தானம் மாதிரியே வேஷம் போட்ட ஒருத்தர் கடைசியில் சந்தானம் வந்து ஒரு 4 கமெண்ட் அடிப்பார் ஜாலியாக வந்து தியேட்டர் உள்ள ஃப்ரண்ட் ரோலாம் வந்து உட்காருவார் சந்தானம் நினச்சி. இல்லை, உண்மையிலேயே சந்தானம் செத்துடுறாரு. நம்பவே முடியல. எதுக்கு அவருக்கு இப்படி ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் அவர் மேலே திணிச்சு சந்தானத்தை எதுக்கு சாவடிச்சாங்க? அவர் இருந்தால் தானே லைவ்லியாக இருக்கும் படமே. ஸோ இப்படி பல புதுமைகளை டைரக்டர் சசி ட்ரை பண்ணியிருக்காரு. அவருடைய பூவாக இருக்கட்டும், சொல்லாமலே இருக்கட்டும், ரோஜா கூட்டமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவரோட ஸ்க்ரீன் பிளே, அவருடைய திங்கிங்லலாம் ஃபண்டாஸ்டிக்காக தனியாக ஒரு யூனிக்னஸ் இருக்கும். ரொம்ப வித்தியாசமாக ஒரு சசி பிராண்ட் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தா இதில் ஏகப்பட்ட குழப்பம். இதில் வந்து சஸ்பென்ஸ் ஒன்றும் புரியவே இல்லை. ஏன்னா இப்போ இது யார் உயிரோடு இருக்காங்க, யார் உயிரோடு இல்லை. இப்போ நீங்கள் கடைசி வரைக்கும் என்ன நினச்சிருப்பீங்க, அந்த காஃபினுக்குள்ளே அந்த ஹீரோயின் இருக்கணும். இப்போ அந்த இல்லைன்னா அந்த பாடி எங்கே அப்படின்னு தானே கேட்குறீங்க. எல்லாத்தையும் நான் சொல்லுவேன், கதையாக இருக்க நீங்கள் போய் பாருங்கள். நான் பார்த்த ஷோவில் அவங்க இருக்காங்களா இல்லையான்னு எனக்கே தெரியல. பக்கத்தில் ஆடியன்ஸில் என் கூட ஒருத்தர் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டார். அவர் கேட்கலாம் திரும்பி பார்த்தா அவர் இல்லை. குனிஞ்சு பார்க்குற சீட்டும் இல்லை, எதுவுமே இல்லை. நான் பால்கனியில் இருக்கிறதா பார்த்துட்டு திரும்பி பார்த்தா நான் பேஸ்மெண்ட்டில் இருக்கேன். இப்படி ஏகப்பட்ட சஸ்பென்ஸ். மியூசிக் சைமன் ஒருத்தர் போட்டிருக்காரு. அவர் வயலின் அப்படி கையில் எடுத்தவர் தான். அவரை கீழே வைக்கவே விடலை. போவ கடைசி வரைக்கும் வாசிச்சுருக்காரு. இன்டர்வெல்லாம் வாசிக்கிறாரு. அது சஸ்பென்ஸ் த்ரில்லர்னு சொல்லிட்டாங்க. பட் அவருக்கும் பெரிய ஷாக்காக இருக்குது. ஏன்னா படம் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு பேத்தோஸில் ரொமான்ஸ்னு வாசிக்கும்போது திடீர்னு நேரம் செத்துறாங்க. கே ஃபாஸ்ட்டாக வாசிக்கிறார். டக்குன்னு பார்த்தா இவங்க சாவலியே பின்னால் இருக்காங்களே அப்படின்னு கொஞ்சம் மெதுவாக வாசிக்கிறார். ஸோ அதனால் வந்து அவரையே ஒரு பெரிய சேலஞ்சாக வச்சுருக்காங்க இந்த சப்ஜெக்ட்டில். நீங்கள் என்னென்ன சீனில் எப்படி வாசிக்கிறீங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, ஒரு க்ரியேட்டிவ் டீம் டிஸ்கஷனில் இருந்திருக்கும் சசி கூட. ஒரு ஹீரோவுக்கு இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ரொமான்ஸில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு சைக்கோ மாதிரி ஆகிடுறாரு. அந்த ஞாபகத்துலேயே இருக்கார். பட் சுற்றி இருக்கிறவங்கலாம் அப்படி ஒன்று இல்லவே இல்லைங்கிறாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிற கேரக்டரைசேஷன் க்ரியேட் பண்ணிட்டாங்க. ரைட், ஓகே. 6 பேக்ஸ் பரத்துக்கு இருக்கணும் அப்படிங்கிறது எதுக்கு? இதில் அவர் தான் ஒலிம்பிக்ஸ் பாகில் வந்து ஃபாரான் அக்தர் ஓடுறாரு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரோல். அது 6 பேக்ஸ் அடிக்கடி காட்ட வேண்டிய ஒரு நெசசிட்டி இந்த ரோலில் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. ஒரு லவ்வர் தானே. லவ்வர் வந்து எனக்கு தெரிஞ்சு கேர்ள்ஸ் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு முகம் ஓரளவுக்கு ஃபிசிக்கை பார்த்து மயங்குவாங்க. யாருமே இடுப்பை பார்த்து ஒரு 6 பேக்ஸ் இருக்குது, ஐ லவ் யூ அப்படின்னு ரோஜா யாருமே கொடுக்குறது இல்லையே. ஸோ ஒரு ரொமான்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு இந்த அளவுக்கு ஒரு 6 பேக்ஸுக்கான ஒரு தேவை என்ன அப்படின்றது எனக்கு புரியல. ஏன்னா கடைசியில் நிறைய காமிக்கிறாங்க 6 பேக்ஸ் அப்படிலாம் நிற்கிறாரு. அவர் 66 பேக்ஸ் 33 பேக்ஸ் கூட வச்சுக்கிட்டோம், அதை பற்றி இல்லை. பட் இது கதைக்கு எங்கே கடைசியில் வில்லனை போட்டு துவம்சம் பண்ணுறதுக்காக ஒரு 6 பேக்ஸா அப்படிங்கிற கேள்வி நிறைய எழுது. பட் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அன்ஆன்சர்டாக இருக்குது. ஒன்றும் புரியல. இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருந்திருந்தால் ஸ்க்ரீன் பிளே மேபி ட்ரை பண்ண ஒரு த்ரில்லர் ஒரு டெஃபினட்டாக டிசைட் பண்ணிட்டார். புதுமையாக இன்றைக்கி இல்லாத ஒரு சப்ஜெக்ட் ஒன்று எடுக்கணும். ஓகே, த்ரில்லர் எடுக்கணும். ஓகே, அது த்ரில்லர் எடுக்கிறத பற்றி இல்லை. பட் இல்லாத சப்ஜெக்டாக இருந்தால் கூட எங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்டாக கொஞ்சம் எடுத்தால் பரவாயில்ல. பட் இதில் செகண்ட் ஹாஃபில் ஒன்றுமே புரியாமல் போயிட்டு இது எங்கே நோக்கி போயிட்டுருக்கு இந்த படம் அப்படின்றது கொஞ்சம் குழப்பமாக போயிடுச்சு. ஸோ நார்மலி என்ன சொல்லுவாங்க, 555 அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. நான் வந்து எந்த அளவுக்கு நான் கதை புரியாமல் டென்ஷன் ஆகிட்டேன்னா ஒரு 555 கொடுப்பா அப்படின்னு. நான் சிகரெட்டை பிடிக்க மாட்டேன். நானே ஒரு 555 கேட்டேன்னா நீங்கள் பார்த்துங்களேன் எந்த அளவுக்கு நான் டென்ஷன் ஆகிட்டேன்ட்டு. சசி படத்தில் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப தெளிவாக இருக்கும், கான்செப்ட் அழகாக இருக்கும் அப்படின்னு தான் நம்பி போனோம். சசி ஃபிலிம்னு போட்டாங்க. கடைசியில் பார்த்தா ஃபிஷி ஃபிலிமாக இருந்தது. எதுவுமே எங்களுக்கு புரியலையே. ஏதாவது ஒரு கைடு, ஏதாவது ஒரு நோட்ஸ் இருந்தால் கொடுங்க, அதை பார்த்துட்டு படிச்சுட்டு மறுபடியும் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்குறோம். 555.